இந்த வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர் மட்டும் சொல்லிடுறேன். 15 வயசுக்கு கீழ இருக்கவங்க இந்த படத்த பார்க்க வேணாம்னு தான் சொல்லுவேன். அதே மாரி நைட்ல தனியா பார்க்க தைரியமா இருக்கவங்க தாராளமா பாருங்க. ஏன் இவ்ளோ சொல்றேன்னா, இந்த படத்துல வர கொடூரமான கொலை சம்பவங்களும், நொடிக்கு நொடி பரபரப்பா இருக்கக்கூடிய காட்சிகளும் நிறைஞ்சு கிடக்குது. இந்த மாரி ஒரு இடத்துக்கு தான் கண்ணு தெரியாத ஹீரோயினும், அவளோட தம்பியும் ஒரு ரிட்டயர்மென்ட் ஹோமுக்கு போறாங்க. அப்படி அவங்க போன அடுத்த நாள்ல இருந்தே அந்த வீட்ல இருக்கிற ஒவ்வொருத்தரா கொடூரமான முறையில இறந்து போறாங்க. இதுக்கெல்லாம் ஹீரோயின் தான் காரணமா? இல்ல வேற ஏதாவது அமானுஷ்யமான விஷயம் காரணமா இருக்குமா? அப்படின்ற மாரி ஒரு குழப்பத்தோட இருக்கும்போது, கிளைமாக்ஸ்ல ஒரு பயங்கரமான ரணகளத்த பண்ணி வச்சிருப்பாங்க பாருங்க. சும்மா வேற லெவல்ல இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வெல்கம் பேக் டு மிஸ்டர் திரை ரசிகன் சேனல். இன்னைக்கு வரைக்கும் நம்ம சேனல நெறைய பேரு சப்ஸ்கிரைப் பண்ணாம தான் பார்த்துட்டு இருக்கீங்க. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா கஷ்டப்பட்டு போடுற வீடியோஸ்க்கு ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தா கூட அவ்வளோ ஆறுதலாவும், மோட்டிவேஷனலாவும் இருக்கும். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பிளஸ் ஒரு ஹைப் மட்டும் கொடுத்துருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல 1943ல நடக்கிற கொடூரமான சம்பவங்களை காட்டுறாங்க. ஜப்பான் நாடு ஒவ்வொரு நாட்டையும் ஆக்கிரமிச்சிட்டு வந்துட்டு இருக்கிற சமயத்துல இந்த தடவை நெதர்லாண்டுக்குள்ளேயும் வந்துடுறாங்க. அங்க டச்சு மக்களை வெறி கொண்டு தாக்கிட்டு இருக்காங்க. கண்ணுல படுற எல்லாத்தையும் கொடூரமா சாகடிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஒரு பங்களா மாதிரி இருக்கும். அதுக்கு வெளியில நடந்துட்டு இருக்கும். அந்த பங்களாக்குள்ள ஒரு பொண்ணு மரண பயத்துல இருக்கா. யாராவது வராங்களான்னு சுத்தி சுத்தி பார்த்துட்டு பக்கத்து ரூமை ஓபன் பண்றா. அங்க ஒரு 10 பேரை கைதிகளை அடைச்சு வச்சிருக்காங்க. அவ உள்ள போனதும் அந்த கைதிங்களாம், ஐயோ மேடம் இங்க எதுக்கு வந்தீங்க, உங்களையும் கொண்டுடுவாங்க, வேணாம் போயிருங்கன்னு சொல்றாங்க. எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, நீங்களாம் தப்பிச்சு போயிருங்கன்னு போக சொல்றா. அப்படின்னா நீயும் எங்களோடய வந்துருன்னு ஒருத்தன் கூப்பிடுறான். இவங்க 2 பேரும் அண்ணன் தங்கச்சியா தான் இருப்பாங்க. நீ உன்னை காப்பாத்திக்கோண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திட்டு அப்படியே வெளியே வரும்போது பின்னாடியே ஜாப்பனீஸ் சோல்ஜர்ஸ் வந்துட்டாங்க. அவ்வளவுதான், அந்த பொண்ணை அடிச்சு இழுத்துட்டு போய் அவங்க ராணுவ தளபதி கிட்ட விடுறாங்க. இவ எல்லாத்தையும் தப்பிக்க விட்டான்னு தெரிஞ்சதும் அவ கழுத்து நெரிச்சு அப்படியே மேல தூக்குறான். அந்த பொண்ணுக்கு மூச்சு திணற ஆரம்பிக்குது. கரெக்டா அவளோட அண்ணன் வந்து அந்த தளபதியை அடிச்சு போட்டு தங்கச்சியை கூட்டிட்டு 2 பேரும் தப்பிச்சு ஓடுறாங்க. அப்படி கொஞ்ச தூரம் தான் ஓடி இருப்பாங்க. அதுக்குள்ள தளபதி எழுந்து துப்பாக்கியில எய்ம் பண்ணி ஷூட் பண்ணிடுறான். யாரை பார்த்து சுட்டான்னு தெரியல. அப்படியே சீனை கட் பண்ணி படத்தோட டைட்டில காட்டுறாங்க. இந்த கோரமான சம்பவம் நடந்து 50 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. இந்த பசுமையான இடத்த பார்த்தாலே தெரியுது, இப்போ அந்த போர் நடந்த காலமெல்லாம் முடிஞ்சு சகஜமான நிலைமைக்கு திரும்பிருச்சு. இப்படி இருக்கையில ஏதோ ஒரு கிராமத்தை நோக்கி ஒரு பஸ் போற மாதிரி காட்டுறாங்க. அந்த பஸ்ஸுக்குள்ள ஒரு அக்காவும் தம்பியும் டிராவல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணோட பேரு ஆம்பர் அண்ட் இவளோட தம்பியோட பேரு டிக்கா. இந்த பொண்ணு தான் படத்தோட ஹீரோயின். இவளுக்கு சின்ன வயசா இருந்தாலும் சமீபத்துல நடந்த ஒரு ஆக்சிடென்டால இவளோட கண் பார்வை இழந்திருப்பா. அதாவது முக்கால்வாசி கண்ணு தெரியாது, ஏதோ ஓரளவுக்கு மங்களா தெரியும், அவ்வளவுதான். அவளுக்கு பொழுதுபோக்கே பாட்டு கேட்கறதும் தம்பி கூட விளையாடுறது மட்டும்தான். கூடவே கேரிங்காவும் இருப்பா. ரொம்ப தூரம் பஸ்ல டிராவல் பண்ணிட்டாங்க போல. அக்கா எனக்கு போர் அடிக்குது, வா ஒரு கேம் விளையாடலான்னு கூப்பிடுறான். விரல காமிச்சு இது எத்தனைன்னு சொல்லுன்னு கேட்பான். ஹீரோனுக்கு தான் கண்ணு தெரியாதுல்ல, அதனால அவன் கையை பிடிச்சு பார்த்து தான் சொல்லுவா. அந்த ஆன்சரும் தப்பு தப்பா இருக்கும். அந்த தம்பிக்காரனும் கிண்டல் பண்ணுவான். அப்படியே 2 பேரும் ஃபன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு பின்னாடி ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. என்னடா இதுன்னு திரும்பி பார்த்தா ஒரு சின்ன பொண்ணு மாதிரி தெரியுது. அந்த பொண்ணு இவளை பார்த்ததும் ஓடி போய் கடைசி சீட்ல இருக்கிற அவங்க அம்மா கூட உட்காந்திப்பா. ஹீரோயின் அதையே உத்து உத்து பார்த்துக்கிட்டு இருக்கா. தம்பிக்காரனும் எழுந்து பின்னாடி பார்த்துட்டு, அக்கா அங்க என்ன பார்த்துட்டே இருக்க? இல்லடா ஒரு சின்ன பொண்ணு இருக்கா, அவ்வளவுதான் பாக்குறேன்னு சொல்றா. என்னது சின்ன பொண்ணா? அங்கதான் யாருமே இல்லையே. உனக்கு எப்பவுமே இதே வேலையா தான்க்கா போச்சு. உனக்கு கண்ணு தெரியலனாலும் அப்பப்போ இந்த மாதிரி தான் யாரையாவது பார்த்தேன்னு சொல்லிட்டே இருப்ப அப்படின்னு கேஷுவலா சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஹீரோயின் கண்ணுக்கு மட்டும் தெரிஞ்சதால உண்மையா பொய்யா அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஷன்லயே இருக்கும்போது அவங்க இறங்க வேண்டிய ஸ்டாப்பிங்கும் வந்துருச்சு. அந்த ஸ்டாப்பிங்ல இறங்கினோடனே ஒன்னும் பெருசா வீடுங்க இருக்கிற மாதிரி தெரியல. பார்த்தா சுத்தியும் காடா தான் இருக்குது. ஒரு சில வனவிலங்கு சுத்திட்டு இருக்கிறதையும் பார்க்கலாம். தம்பி தான் அக்கா கையை பிடிச்சிட்டு லெஃப்ட் திரும்பு, ரைட் திரும்பு, எதிர்த்தாப்புல கார் வருது பாரு, ஓரமா நில்லு, இப்படி எல்லாம் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துக்கிட்டே வரான். இப்படி கொஞ்ச தூரம் நடந்து போய் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. இது என்ன இடம்னு தெரியுதா? ஆரம்பத்துல கொடூரமான கொலைகள் நடந்துச்சுல்ல, அந்த மேன்சன் ஹவுஸுக்கு தான் வந்திருக்காங்க. ஒரு கட்டத்துல இந்த மேன்சன் ஹவுஸ் கை மாறி இதோ நிக்கிறாங்கல்ல, இந்த அம்மாவோட ஃபேமிலி கைக்கு வருது. அப்புறம் காலப்போக்கில் அதை ரிட்டையர்மெண்ட் ஹோமா மாத்தி நடத்திட்டு வராங்க. ஹீரோயினையும் தம்பியும் வெல்கம் பண்றான்ல, அந்த அம்மாவோட பையன் தான் இவன். இவனோட பேரு அகஸ். இவனுக்கு கல்யாணம் ஆகி ரீனா அப்படின்ற ஒரு மனைவி இருக்கா. சோ இவங்கெல்லாம் சேர்ந்துதான் இந்த பெரியோர்கள் இல்லத்தை நடத்திட்டு வருவாங்க. இப்படி வசதியோட இருக்கிற பெரிய வீட்டை இவங்க பார்த்திருக்கவே மாட்டாங்க போல. தம்பிக்காரனும் துரு துருன்னு இருக்கான். இவ்வளவு பெரிய ரூமை கொடுத்ததும் ரொம்ப பிடிச்சு போயிருது போல. டேய் சும்மா இருடா, எதையாவது கீழே போட்டு உடைச்சிடாதன்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் லக்கேஜ் எல்லாம் வச்சுட்ட பிறகு அகூஸோட அம்மா வந்து, என்னம்மா உங்க ரூம் பிடிச்சிருக்கா அப்படிலாம் கேட்டுட்டு, சரி வாங்க இன்னொரு சிலரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறேன்னு கூட்டிட்டு போறாங்க. அங்க 3 வயசான பெரியவங்க இருக்கிறாங்க. அதுலயும் ரொம்ப வயசான ஒரு பாட்டியும் இருக்காங்க. எல்லாரும் நல்லபடியா தான் வரவேற்கிறாங்க, சந்தோஷமாவும் பேசிக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் அவளை பத்தி சொல்றா.
ரீசெண்டா தான் இவங்க அப்பா அம்மா இறந்திருப்பாங்க. அதுவும் ஃபேமிலியோட போகும்போது கார் ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். அந்த ஆக்சிடென்ட்ல இவளுக்கு பார்வையிலும் பிரச்சனையா இருக்கும். அதிர்ஷ்டவசமா அவளோட தம்பிக்கும் எதுவும் ஆகலன்னு சொல்றா. அப்புறம் தான் அகூஸ்க்கு விஷயம் தெரிஞ்சு, ஏற்கனவே அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா அவன் இருக்கனால இந்த இடத்துக்கு வர வச்சிருப்பான். இந்த கதையெல்லாம் சொல்லி முடிச்சதும் அகூஸோட அம்மா, "சரி எனக்கு டைம் ஆச்சு. நான் கிளம்புறேன்" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஏதோ ஃபங்ஷனுக்கு போறாங்களா, இல்ல வெளியூர் போறாங்களான்னு தெரியல. அப்புறம் அந்த வயசான லேடியோட பேரனும் வந்துடுறான். இவனுக்கும் லீவ் விட்டா போதும், தாத்தா பாட்டியோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுக்காக வந்துருவான். இந்த மாதிரி அவன் அடிக்கடி வர்றது வழக்கமா இருக்கும். ஆமா, யார் இந்த பொண்ணு புதுசா இருக்காளே அப்படின்னு, என்னோட பேர் ஆர்த்தூர், உன்னோட பேர் என்னன்னு கேட்டு கை கொடுக்குறான். ஹீரோயினும் ஸ்லோவா கை கொடுக்குறான். அப்புறம் தான் இவனும் தெரிஞ்சுக்கிறான், ஓ இவளுக்கு கண்ணு தெரியாது போல. அப்புறம் எல்லாரும் வெளியில போய் ஜாலியா விளையாடிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளார அகூஸ் ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் நெருக்கமா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கான். பின்னாடியே அவன் பொண்டாட்டி ரீனா சமையல் கட்டுல வேலை செஞ்சுட்டு இவங்களையே பாத்துக்கிட்டு இருப்பா. அவன் பேசுறது ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே அவங்க ஃபேமிலி ஃப்ரெண்டா இருக்கனால அவங்க பேசுறது ஃப்ரெண்ட்லியா தான் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு பிடிக்கல. அப்போன்னு பார்த்து இன்டர்காம்ல ஒரு வாய்ஸ் கேக்குது. அந்த வயசான பாட்டி தான் பேசுறாங்க. அவனை எதையோ எடுத்துட்டு வர சொல்லி கேக்குறாங்க. சரி பாட்டி, நான் கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு அதை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறான். அதாவது இந்த மாதிரி எல்லா ரூம்லயும் ஃபிக்ஸ் பண்ணிருப்பாங்க போல. எந்த ரூமுக்குள்ள வேணாலும் பேசிக்கலாம். அந்த மாதிரி தனித்தனியா பட்டன் ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அப்படி அவ கையை பிடிச்சி ஒவ்வொரு பட்டனா சொல்லி கொடுத்துட்டு இருக்கும்போது பின்னாடி டம்முன்னு ஒரு சத்தம். பொண்டாட்டி வேணும்னே பாத்திரத்தை போட்டு கோவமா பாத்துக்கிட்டு இருக்கா. அவனும் பக்கத்துல போய் என்னாச்சுன்னு கேட்கும்போது, நீ எதுக்கு அவளை தொட்டு தொட்டு பேசிட்டு இருக்க அப்படின்னு ரெண்டு பேரும் குசு குசுன்னு சண்டை போட்டுக்கிறாங்க. அவனும் சமாதானம் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி விஷயம்லாம் உள்ள நடந்துட்டு இருக்க அப்படியே வெளியில தான் காட்டுறாங்க. தம்பிக்காரன் அந்த அந்த பெரியவர் கூட தான் டிஸ்க் விட்டு விட்டு விளையாடிட்டு இருப்பான். அப்படி விளையாடும் போது பெரியவர் வேகமா வீசிடுறாரு. அது வேற டைரக்ஷன்ல பறந்து போய் ஒரு பாலடைஞ்ச வீடு மாதிரி பக்கத்திலே இருக்கும். அந்த ஜன்னல் வழியா வீட்டுக்குள்ள போய் விழுந்துருச்சு. அவனும் ஓடி போய் எட்டி பார்த்தா பக்கத்திலே தான் கிடக்கும். உள்ளுக்குள்ள எப்படி போறதுன்னு தெரியல. அதுக்குள்ள மழை வர ஆரம்பிச்சிடுச்சு. பெரியவரும் சீக்கிரம் உள்ள வர சொல்லிட்டு அவரு விறுவிறுன்னு முன்னாடி போயிடுறாரு. அந்த ஆர்த்தூர் பையனும் கூட தான் இருப்பான். இவனுங்க போறதுக்குள்ள மழை வந்துருச்சு. வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது. சரி வாடா தம்பி, நான் உனக்கு எடுத்து தரேன்னு சொல்லி கூட்டிட்டு போறான். இந்த பக்கம் ஹீரோயின் தம்பியை காணோன்னு தேடிட்டு வரா. இவ்வளவு ஜோரா மழை பெய்யுது. டிகா எங்கடா போயிட்டேன்னு கூப்பிடுறா. அக்கா நான் இங்க தான் இருக்கேன்னு சொல்றான். இந்த மழையில அங்க என்னடா பண்றேன்னு இவ்வளவு ஒரு கொடை எடுத்துக்கிட்டு போறா. அந்த வீட்டுக்குள்ளார பயங்கரமா பாலடைஞ்சு தூசி படிஞ்சிருக்கும். தம்பி எங்கடா இருக்கேன்னு கூப்பிட்டுட்டு உள்ளார போனா அந்த சின்ன பையனும் ஆர்த்தூர் பையனும் உள்ளாரதான் இருப்பாங்க. அப்படியே மெதுவா போயிட்டு ஒரு இடத்துல நிக்கும் போது திடீர்னு அவன் நின்னுட்டு இருந்த இடத்துல இருந்து பொத்துன்னு கீழே விழுகிறா. பார்த்தா அது ஒரு பேஸ்மெண்டா இருக்கும். கரெக்டா அந்த பழைய டோர் மேலே நின்னுட்டு இருந்திருப்பா போல. ரொம்ப பழைய டோரா இருந்ததுனால வெயிட் தாங்க முடியாம உடைஞ்சிருச்சு. சரியான அடி, எந்திரிக்கவே முடியல. அவனுக்கு ரெண்டு பேரும் கீழே வந்து ஹீரோயினை தூக்கி விடுறாங்க. பெருசா ஒன்னும் அடிபடல, லைட்டா கையில மட்டும் அடிபட்டு இருக்கும். அப்புறம் இந்த பேஸ்மெண்ட்டை சுத்தி சுத்தி பாக்குறாங்க. அங்க ஒரு பழைய காலத்து மியூசிக் பாக்ஸ் இருக்கும். பக்கத்திலேயே ஒரு பெட்டி இருக்கும். அதை இவங்க ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கானுங்க. இந்த சைடு ஹீரோயின் கண்ணுக்கு முன்னாடி யாரோ சேர்ல உட்கார்ந்து இருக்க மாதிரி தெரியுது. ஆமா என்ன இது, இங்க வந்து பாருங்க அப்படின்னு கூப்பிட்டதும் ஏதோ மனுஷன் உட்கார்ந்து இருக்க மாதிரியே இருக்கும். துணியை விளக்கிட்டு பார்த்தா தலையே இல்லாத ஒரு பெண்ணோட உடம்பு இருக்கும். அதை பார்த்த உடனே மூணு பேத்துக்கும் அள்ளு விட்டுருது. அப்புறம் தான் பக்கத்துல போய் தட்டி பார்த்தா டொக்கு டொக்குன்னு சத்தம் வருது. அட இது உண்மை இல்லப்பா, ஏதோ ஒரு உடைஞ்சு போன சிலையத்தான் இங்க வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது பின்னாடியே அங்குஸ் பையனும் வந்துட்டான். அவனும் இந்த இடத்த புதுசா தான் பாக்குறான். சரி வாங்க வீட்டுல எல்லாரும் தேடுறாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போயிடுறான். ஹீரோயினுக்கு மட்டும் ஏதோ ஒண்ணு ஃபீல் ஆகுது. அதே டைம்ல பின்னாடி உட்காந்துட்டு இருந்த சிலை அப்படியே எழுந்து அவ கழுத்தை பிடிக்கிற மாதிரி வரும். டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த சிலை அந்த இடத்துல தான் இருக்கும். அந்த பேஸ்மெண்ட்ல இருந்து மியூசிக் பாக்ஸையும் அந்த பெட்டியும் தூக்கிட்டு வந்துட்டானுங்க. அந்த பெட்டிக்குள்ள மியூசிக் கேட்கக்கூடிய அந்த பிளேட் இருக்குது. அப்புறம் வேற ஏதோ பேப்பர்ஸும் போட்டோஸும் இருக்கும். அதுல ஒரு டைரியும் இருக்கும். அந்த பெரியவர் தான் எடுத்துட்டு ஓபன் பண்ணி பாக்குறாரு. ஸ்டார்டிங்ல ஒரு பொண்ணை காமிச்சாங்கல்ல, அந்த பொண்ணோட டைரி தான் இது. அதுல இவானா அப்படின்னு அவ பேர் எழுதியிருக்கிறத வச்சு தெரிஞ்சுக்கிறாரு. அப்புறம் அந்த மியூசிக் பிளேயர் ஆன் பண்ணி விட்டு எல்லாரும் ஜாலியா ஆடவும் ஆரம்பிக்கிறாங்க. பெரிய பாட்டிக்கும் இந்த மாதிரி அடுத்தவங்க பொருளை எடுத்துட்டு வந்து பாக்குறது சுத்தமா பிடிக்கல. இவங்களும் அதை காதல கூட வாங்கிக்காம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும்போது கரெக்டா கரண்ட் ஆஃப் ஆயிருது. இன்னும் மழை வந்துட்டு இருக்கனால அதான் கரண்ட் கட் ஆயிருச்சு அடந்து அப்படின்னு எல்லாரும் தூங்க போயிடுறாங்க. நடுராத்திரி ஆயிருது. இன்னமும் கரண்ட் வந்த பாடு இல்ல. ஹீரோயின் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அந்த இன்டர்காம்ல ஏதோ சத்தம் கேக்குது. எழுந்து மெதுவா பக்கத்துல வரும்போது அந்த ரூம் ஜன்னலுக்கு பின்னாடி யாரோ நடந்து போற மாதிரி தெரியுது. இன்டர்காம்ல யாரோ ஏதோ பேசுறாங்க. ஆனா சரியா புரியல. அதே மாதிரி சத்தம் சமையல் அறையில இருக்கிற இன்னொரு இன்டர்காம்லயும் கேக்குது. சத்தத்தை ஃபாலோ பண்ணிட்டு போனா திடீர்னு லைட்ஸ் எல்லாம் ஆன் ஆகுது. இவளை யாரோ தள்ளி விட்டு அந்த ரூமுக்குள்ள ஓடுறாங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரியல. அவளுக்கு கண்ணு தெளிவா தெரிய ஆரம்பிக்குது. அந்த ரூமுக்குள்ள அந்த இவானான்ற பொண்ணு தான் இருப்பா. அவளோட அண்ணனும் கூடவே இருப்பான். யாரு நீங்க, இங்க என்ன பண்றீங்கன்னு ஹீரோயின் கேக்குறா. ஆனா இவானா அதெல்லாம் கண்டுக்கல. இதுல இருந்தே தெரியுது 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த சம்பவத்தை ஹீரோயின் கண்ணுக்கு காட்சியா தெரியுது. ஆரம்பத்துல அந்த ராணுவ தளபதி சுட்டிருப்பான்ல, அந்த புல்லட் இவானாவோட அண்ணன் கால்ல பட்டிருக்கும் போல. திரும்பவும்
திரும்பவும் இந்த வீட்டுக்குள்ளே வந்து ஒளிஞ்சுக்கிட்டாங்க. எப்படியாவது வெளியில போலான்னு முயற்சி பண்ணும்போது பின்னாடி கதவை ஓபன் பண்ணிட்டு 3 பேர் வந்து அவங்கள இழுத்துட்டு போறாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு பயந்துகிட்டே நடுங்கிட்டே பின்னாடி வருவா. கரெக்டா தம்பிக்காரன் வந்துடுறான். அப்படியே லைட்ஸ் எல்லாம் ஆஃப் ஆகி நார்மல் ஆயிடுது. பார்வையும் மங்கலாயிடுது. இங்க என்னக்கா பண்ற, அங்க என்ன பாத்துக்கிட்டு இருக்கேன்னு கேக்குறான். ஒண்ணும் இல்ல, வாடா தம்பி போலான்னு கூட்டிட்டு போய் அவனையும் தூங்க வச்சுட்டு அவளும் தூங்கிடுறா. ஆனா இத்தோட முடியல. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த மியூசிக் பாக்ஸ்ல யாரோ பாட்டு போடுறாங்க. ஒவ்வொரு கதவும் ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. ஏதோ ஒரு அமானுஷ்யமான ஒண்ணு அந்த வயசான பாட்டியோட ரூமை நோக்கி போற மாதிரி காட்டுறாங்க. கதவும் ஆட்டோமேட்டிக்கா திறக்குது. அதே மாதிரி இன்டர்காம்லயும் சத்தம் கேட்கும். அவங்களும் எழுந்து பேசி பாக்குறாங்க. அந்த சைடுல எந்த ரெஸ்பான்ஸும் வரல. சரி, யாரோ கூப்பிடுறாங்க போல, வீட்டுக்குள்ள போய் பார்க்கலான்னு ஹாலுக்கு வந்துடுறாங்க. என்ன இது, யார் இவ்வளவு சத்தமா வச்சது, அதுவும் இந்த நேரத்துல பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு தேடி பார்க்கறாங்க. யாருமே இருக்க மாட்டாங்க. ரீனா ரீனான்னு கூப்பிடுறாங்க. அப்பவும் யாருக்குமே இந்த சத்தம் கேட்கற மாதிரி தெரியல. சரி, நம்மளே ஆஃப் பண்ணிடலான்னு ஆஃப் பண்ணிட்டு திரும்பினா மீண்டும் ஆட்டோமேட்டிக்கா மியூசிக் ப்ளே ஆகுது. இப்போதான் பாட்டிக்கு ஒரு சின்ன பயம் வருது. அப்படியே திரும்பி ஆஃப் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு பின்னாடி ஒரு தலை இல்லாத உருவம் நடந்து போற மாதிரி காட்டுறாங்க. அது போகும்போது எதையோ தள்ளி விட்டு போயிருச்சு. பாட்டிக்கு திக்குன்னு ஆயிருது. என்னடா இதுன்னு பக்கத்துல போய் பார்த்தா பீங்கான் பிளேட்டுங்கெல்லாம் கீழே விழுந்து செதறி கிடக்குது. இந்த ரீனா இப்படித்தான் பொறுப்பே இல்லாம வச்சுட்டு போயிருவா அப்படின்னு திட்டிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது பக்கத்துல யாரோ வந்து நிக்கிறாங்க. காலு மட்டும் தீஞ்சு போன மாதிரி கருகருன்னு இருக்குது. பாட்டிக்கும் படபடத்து அப்படியே மேல பார்த்த உடனே அலறி அடிச்சு கத்திட்டு ஓடுறாங்க. அது என்ன உருவமா இருக்கும்னு ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். பயத்துல எங்க போறதுன்னு தெரியாம வேகமா ஓடி போய் பாத்ரூம்குள்ள புகுந்து கதவு லாக் பண்ணிக்கிறாங்க. வெளியில பார்த்த உருவம் வந்துருமோ வந்துருமோன்னு பயத்தோட பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஆனா அந்த உருவம் ஏற்கனவே பாத்ரூம்குள்ள வந்துருச்சு. அதோட கைகளை மட்டும் காட்டுறாங்க. அப்படியே பாட்டியோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கவும் அந்த பாட்டியோட கண்ணு மூடியெல்லாம் பிதுங்கி விழுகுது. இந்த சீனை பார்க்கவே அத்தனை கொடூரமா எடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு பெரிய அலறல் சத்தத்தோட இந்த சீனை கட் பண்றாங்க. அப்படியே காலையில விடிஞ்சிருச்சு. எல்லாரும் எப்பவும் போல சகஜமா இருக்காங்க. அப்போ ஹீரோயின் கேக்குறா, நேத்து நைட் யாராவது இன்டர்காம்ல பேசுனீங்களா, எனக்கு எங்க ரூம்ல சத்தம் கேட்டுச்சு, எழுந்து வந்து பார்த்தா கிச்சன்லயும் சத்தம் வந்துச்சு அப்படின்னு சொன்னதும் ரீனா இருந்துட்டு, நேத்து தான் கரண்டே இல்லையே, உனக்கு மட்டும் எப்படி சத்தம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு இருப்பா. அப்போ அந்த பெரியவர் வந்து எல்லாரும் இங்க வாங்கன்னு சொல்லி ஹாலுக்கு கூட்டிட்டு வருவாரு. அங்க நடு ஹால்ல அந்த தலையே இல்லாத பொம்மைய யாரோ தூக்கிட்டு வந்து வச்சிருப்பாங்க. இது எப்படி இங்க வந்துச்சு அப்படின்னு எல்லாரும் யோசிக்கிறாங்க. இந்த ஆர்த்தூர் பையன் தான் அகஸ் கிட்ட வந்து, டேய் நீ தானே எடுத்துட்டு வந்த, எங்களை எல்லாம் பயமுறுத்த பாக்குறியான்னு கேக்குறான். அந்த பையனுக்கும் ஒண்ணும் புரியல. ஐயோ நானும் எதுவும் பண்ணல, இது எப்படி வந்துச்சுன்னே தெரியலன்னு சொல்றான். ஆர்த்தரோட பாட்டியும், ஏண்டா உங்க விளையாட்டுத்தனத்துக்கு அளவே இல்லையான்னு சொல்லிட்டு திட்டிட்டு போயிடுறாங்க. இப்பதான் ஹீரோயின் அந்த பெரியவர்கிட்ட சொல்றா, நேத்து ராத்திரி இந்த மாதிரி என் கண்ணுக்கு தெரிஞ்சது, எல்லாமே பார்க்க உண்மையா இருந்தது. எனக்கு என்னமோ இந்த தலை இல்லாத சிலையை பார்த்த பிறகுதான் இப்படி எல்லாம் நடக்குதோ அப்படின்னு தோணுதுன்னு சொல்றா. பதிலுக்கு பெரியவர் ஆறுதல் சொல்லுவாருன்னு பார்த்தா அந்த டைரி படிச்சு பார்த்துட்டு 50 வருஷத்துக்கு முன்னாடி இங்க தங்கியிருந்த குடும்பத்துக்கு எந்த மாதிரி அநீதி நடந்துச்சு அப்படின்றத அதை பத்தி சொல்றாரு. அதுக்கப்புறம் யாரும் அதை பத்தி பெருசா எடுத்துக்கல. அந்த சிலையும் அந்த ரூமுக்குள்ளேயே அப்படியே விட்டுட்டாங்க. இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும்போது அந்த ஆர்த்தர் பையன் வாங்க எல்லாரும் போட்டோ எடுக்கலாம்னு கூப்பிடுறான். அப்படி போட்டோ எடுக்கும் போதுதான் அந்த வயசான பாட்டி இல்லாத விஷயத்தையே கவனிக்கிறாங்க. உடனே ரீனா அவசர அவசரமா ஓடி போய் பாக்குறா. பாட்டியோட ரூம்ல காணோம். ஐயோ பாட்டியை காணோம், இப்படி சொல்லாம கொள்ளாம எங்கேயும் போக மாட்டாங்கன்னு எல்லாருக்கிட்டையும் சொல்லி அழுகுறா. எல்லாரும் வீடு முழுக்க சல்லடை போட்டு தேடுறாங்க. எந்த ரூம்லயும் காணோம். ஹீரோயின் எதர்ச்சியா அந்த பாட்டி ஒளிஞ்சுக்கிட்ட பாத்ரூம் கிட்ட போறா. என்னடா அது, தண்ணி நிரம்பி வெளியில வந்துகிட்டு இருக்கு, ஒருவேளை இங்கதான் பாட்டி இருப்பாங்களோ அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ள போனா அந்த பாட்டியோட உடம்பத்தான் பாக்குறா. உட்கார்ந்த நிலையில இறந்து போய் கிடக்குறாங்க. ஹீரோயினுக்கு தான் சரியா கண்ணு தெரியாதுல்ல, பக்கத்துல போய் உத்து பார்த்தா தானே தெரியும். அதனால பக்கத்துல போய் பாட்டி பாட்டின்னு தொட்டு கூப்பிடுறா. அந்த டெட் பாடி உடம்புல தலையே இல்லாம இருக்கும். கரெக்டா தலையே இல்லாத பகுதியை தொட்டதும் அவ மூஞ்சிலே ரத்தம் பீச்சி அடிக்குது. ஐயோ ஐயோன்னு கத்தி கதற ஆரம்பிக்கிறா. இவளோட சத்தம் கேட்டு எல்லாரும் ஓடி வந்து பாக்குறாங்க. அந்த வயசான பாட்டி கொடூரமா செத்து போய் கிடக்குறாங்க. அந்த பாட்டியோட தலை மட்டும் நசுக்கப்பட்டு சதஞ்ச போன நிலைமையில இருக்கிறத பார்த்துட்டு எல்லாரும் பேரதிர்ச்சி ஆகுறாங்க. இப்போ எல்லாருக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. ஆர்த்தூர் அவனோட தாத்தாவை பாட்டியை கூட்டிக்கிட்டு கிளம்புறேன்னு சொல்றான். அகூஸ் கதவை லாக் பண்ணி வச்சுட்டு வேணாண்டா போகாதன்னு சொல்றான். அடே இங்க யாரோ கொலகாரன் சுத்திக்கிட்டு இருக்கான், அதனாலதான் எல்லாத்தையும் போலான்னு கூப்பிட்டேன், யாருமே வரமாட்டேன்னு சொல்றீங்க, எங்களையாவது விடுங்க நாங்களாவது போறோன்னு சொன்னதும், இங்க பாரு ஆர்த்தூர், இங்க இருக்கிற எல்லாரையுமே நான் ஃபேமிலியா தான் பாக்குறேன், கொஞ்ச நேரம் போரு, போலீஸ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிருக்கேன், அவங்க வர வரைக்கும் பொறுமையா இருங்கன்னு புருஷன் பொண்டாட்டி 2 பேருமே சமாதானம் பண்ணி உட்கார வைக்கிறாங்க. இப்போ ஹீரோயின் எழுந்து திரும்பவும் அதே மேட்டரை சொல்றா. நீங்க எல்லாரும் நம்புறீங்களோ இல்லையோ, ஆனா நான் இந்த உண்மையை சொல்லித்தான் ஆகணும். நான் இந்த மாதிரி ஒரு காட்சியை பார்த்தேன், அது என்னவோ தெரியல, என் கண்ணுக்கு மட்டும் தெளிவா தெரிஞ்சது அப்படின்னு சொன்னதும் ரீனா திட்டுறா. ஏமா ஏற்கனவே எல்லாரும் பயத்துல இருக்காங்க, நீ வேற இல்லாத பொல்லாத விஷயத்த சொல்லிட்டு இருக்கேன்னு கோவப்படுறா. அதனால ஹீரோயின் சொல்றத யாரும் பெருசா காதல வாங்கிக்கவே இல்ல. கரெக்டா போலீஸ் ஜீப்பும் வர மாதிரி தெரியுது. நிறைய போலீஸ் வருவாங்கன்னு பார்த்தா ஒரே ஒரு ஆள் தான் வருவாரு. அவரையும் கூட்டிட்டு போய்
பாத்ரூம்ல இருக்கிற டெட் பாடி காட்டுறாங்க. அவரும் கேஷுவலா வந்து ஓபன் பண்ணி பார்த்ததும் ஷாக் ஆயிடுறாரு. வாந்தி வாந்தியா எடுத்துட்டு உடனே அந்த ரூமை விட்டு வெளியே போயிடுறான். காருக்குள்ள போய் ஹெட் குவார்டர்ஸ்க்கு கால் பண்றான். ரீச் ஆகல. இந்த பக்கம் வீட்டுக்குள்ள அந்த சின்ன பையனுக்கு ஏதோ சத்தம் கேட்கும். இன்னமும் அந்த சிலை வீட்டுக்குள்ளேயே தான் இருக்குது. எழுந்து வந்து பார்த்தா அந்த சிலை நின்னுட்டு இருக்கும். அக்கா சீக்கிரம் இங்க வான்னு கூப்பிட்டு காட்டுறான். அதுக்குள்ள அது உட்காந்துக்குச்சு. 2 பேரும் பக்கத்துல போய் பாக்குறாங்க. அது நிக்கல, உட்காந்துட்டு தான் இருக்கும். அக்கா நிஜமாவே நின்னுட்டு தான் இருந்துச்சு, நான் பார்த்தேன்னு சொல்றான். கரெக்டா அந்த மியூசிக் பாக்ஸும் ப்ளே ஆகுது. அதே சத்தம் மத்த எல்லாருக்கும் கேட்டு அவங்களும் எழுந்து வராங்க. அப்படி ஹீரோயின் பக்கத்துல போன உடனே திடீர்னு லைட் எல்லாம் ஆன் ஆகுது. அவளுக்கும் கண்ணு தெரிய ஆரம்பிக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த காட்சியெல்லாம் மீண்டும் தெரிய ஆரம்பிக்குது. தம்பிக்காரன் பக்கத்திலேயே தான் இருப்பான். அவனுக்கு எதுவும் தெரியாது, அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கும் தெரியாது. ஆனா கரண்ட் இல்லைனாலும் இந்த தடவை அந்த இன்டர்காம்ல தெளிவா பேசுற சத்தம் கேக்குது. அது மட்டும் எல்லாத்துக்கும் கேக்குது. ஹீரோயினும் அந்த கிச்சனை நோக்கி தான் போறா. மீண்டும் அதே காட்சி கண்டினியூ ஆகுது. அந்த இவானா பொண்ணை இழுத்துட்டு வந்து அந்த தளபதி கிட்ட திரும்பவும் விட்டுறாங்க. இந்த வீட்டுல அந்த பொண்ணு கூட யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களே இவளுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க. இவளை காட்டியும் கொடுத்துட்டாங்க. அவன் அண்ணனையும் பிடிச்சிட்டு வந்துட்டாங்க. அவன் கண்ணு முன்னாடியே தங்கச்சியை போட்டு அடிச்சு சித்திரவதை பண்றாங்க. இந்த காட்சியை ஹீரோயின் லைவா பாக்குறா. வீட்டுல இருக்கவங்க எல்லாம் இன்டர்காம் மூலமா சத்தத்தை மட்டும் தான் கேட்க முடியுது. என்ன நடக்குதுன்னே புரியல. ஹீரோயின் கண்ணுல பாக்குறதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கு தகுந்த மாதிரி சத்தமும் கேக்குது. டார்ச் லைட்டை எதிர்ச்சியா செவுத்துல அடிக்கும் போது வீட்டுல இருக்கிறவங்க எல்லாம் அந்த ஷேடோ மூலியமா பாக்குறாங்க. சோ இப்போ ஓரளவுக்கு என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்கிறாங்க. அடுத்தது என்னமா நடக்குது சொல்லுன்னு கேக்குறாங்க. இப்போ அந்த காட்சியை பார்த்து சொல்றா, அந்த இவானா பொண்ணை மட்டும் எதுக்காக கொடுமை பண்றாங்க அப்படின்றத காட்டுறாங்க. இவானா உண்மையாவே ஜப்பான் நாட்டை சேர்ந்த பொண்ணா தான் இருப்பா. அவளோட அப்பாவும் அம்மாவும் ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நெதர்லாந்து நாட்டுல வந்து செட்டில் ஆயிருப்பாங்க. அப்புறம் இந்த டச்சு மக்களோடவே சேர்ந்து வாழ்ந்து பழகிட்டாங்க. அதனாலதான் தன்னோட சொந்த நாடு ஜப்பான் இந்த நாட்டுல இருக்கவங்கள அடிமைப்படுத்துறது பிடிக்காம அவளும் அவன் அண்ணனும் சேர்ந்து எதிர்த்து போராடுவாங்க. அந்த ஒரு காரணத்துக்காகவே தேச துரோகி அப்படின்னு ஒரு பட்டத்தை கட்டி கொடுமை பண்றாங்க. இவளை இப்போ சாகடிக்கவும் போறாங்க. அதுக்கு முன்னாடி இவானா ரொம்ப மன வேதனையோட ஒரு சாபத்தை விடுறா. நான் இங்க சிந்துற ஒவ்வொரு சொட்டு ரத்தமும் உங்களோட வாழ்க்கையும் உங்க வம்சத்தோட வாழ்க்கையும் மொத்தமா அழிக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா எழுந்து அந்த தளபதி அடிக்கலான்னு போவா. அவ எழுந்த அடுத்த செகண்டே சரக்குன்னு ஒரு வெட்டு தலை தனியா பிச்சுக்கிட்டு வந்து கீழே விழுகுது. அந்த சம்பவம் ஹீரோயின் கண்ணு முன்னாடி நடந்ததால கத்து கத்துன்னு கத்துறா. வீட்டுல இருக்கவங்க எல்லாம் என்னமாச்சு என்னமாச்சுன்னு கேக்குறாங்க. அப்புறம் மீண்டும் இன்டர்காம்ல இன்னொரு வாய்ஸ் கேக்குது. அடுத்த காட்சியை காட்டுறாங்க. தலையை வெட்டி போட்டு எல்லாம் போன பிறகு அண்ணன்காரன் தங்கச்சி கட்டி பிடிச்சிட்டு அழுகுறான். அப்படியே அவளை தூக்கிட்டு அந்த பேஸ்மெண்ட்டை நோக்கி போறான். சைட்ல வெட்டப்பட்ட தலைய அந்த தளபதி கிணத்துக்குள்ள போடுறதையும் ஹீரோயினால பார்க்க முடியுது. அவன் கவனிக்கல, அதுக்குள்ள பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயும் தூக்கிட்டு வந்துட்டான். ரியாலிட்டியில ஹீரோயின் பின்னாடியே தான் போயிட்டு இருக்கா. அந்த வீட்டுல இருக்கவங்களும் பின்னாடியே தான் வராங்க. அந்த பேஸ்மெண்ட்டுக்குள்ள தலையில்லாத உடம்ப அந்த சேர்ல உட்கார வச்சுட்டு சைக்கோ மாதிரி சிரிச்சுட்டு அவன் சட்டையை கட்டிட்டு பாட்டு போட்டு விடுறான். அதே மியூசிக் தான் வருது. ரியாலிட்டியில இவங்களுக்கும் கேக்குது. போலீஸ்காரனும் யோ இங்க என்னதான் நடக்குது ஒழுங்கா சொல்லுங்கன்னு கேக்குறான். ஆனா யாருமே பதில் சொல்லல. இப்போ அண்ணங்காரன் ஏதோ பக்கெட்ல எடுத்துட்டு வந்து இவானாவோட ட்ரெஸ் எல்லாம் கழட்டி விட்டு அந்த பக்கெட்ல களிமண் இருக்கும். அந்த களிமண் எடுத்து உடம்பு ஃபுல்லா பூச ஆரம்பிக்கிறான். ஏன்னா அவ விட்ட சாபம் பழிக்கணும்ல. அதுக்காகத்தான் அவளோட ஆத்மா இந்த உலகத்தை விட்டு போக கூடாதுன்னு மண்ணு பூசி ஒரு சிலை மாதிரி மாத்தி விட்டான். இனிமேல் நம்ம மட்டும் உயிரோட இருந்து என்ன பண்ண போறோம்னு சொல்லிட்டு அவனும் ஒரு பெரிய கம்பை எடுத்துட்டு அவங்களோட சண்டை போட கிளம்பிட்டான். ஆனா அவனையும் அடிச்சு இழுத்துட்டு போயிடுறாங்க. அதையும் ஹீரோயின் பாக்குறா. திரும்பவும் பேஸ்மெண்ட்டுக்குள்ளேயே வந்து ஹீரோயின் சொல்றா, அப்படின்னா நம்ம வீட்டுல இருக்கிறது ஒரு சிலை இல்ல, அந்த இவானாவோட உண்மையான உடம்பத்தான் சிலையா மாத்தி வச்சிருக்காங்க. அவளோட சாபத்தால நம்ம சபிக்கப்பட்டோம். அப்படின்னா கண்டிப்பா இவானா நம்மள உயிரோட விடமாட்டான்னு சொல்லிட்டு இருப்பா. அப்படி சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே டக்குன்னு அந்த ஆவி வந்துருச்சு. அந்த போலீஸ்காரன் கழுத்தை பிடிச்சி நெரிக்கவும் ஆரம்பிக்குது. எல்லாரும் இப்பதான் நேரிலே பாக்குறாங்க. அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. கையும் காலும் ஓடல. போலீஸ்காரரும் கிட்டத்தட்ட சாகர நிலைமைக்கு போயிட்டான். அகூஸ் தான் ஒரு பெரிய குச்சி எடுத்துட்டு வந்து அந்த பேயோட உடம்புல சொருகி செவுத்தோட அழுத்தி பிடிச்சிட்டு எல்லாரும் போயிருங்கன்னு சொன்னதும் ஒவ்வொருத்தரா மேல ஏறுறாங்க. அப்பவும் பாருங்களேன், அந்த பேய் அந்த குச்சியை பிடிச்சிட்டு முன்னாடியே வருமா. அவ்வளவுதான், அகூஸ் பயந்துட்டு பின்னாடி போகும்போது கீழே விழுந்துடுறான். அவன் பொண்டாட்டியும் புருஷனை விட்டு வரமாட்டேன்னு சொல்றா. அவன் கையை பிடிச்சி இழுக்கவும் ட்ரை பண்றா. அந்த பேய் பின்னாடி வந்து அகூஸ் தலையை இறுக்கமா பிடிச்சுக்கிட்டு அவன் துடிக்க துடிக்க ரீனா கண்ணு முன்னாடியே தலையை பிச்சு எடுத்துருது. அவன் புருஷன் இப்படி கொடூரமா சாகிறத பார்த்து இவன் பயங்கரமா கத்துறா. நிஜமாவே இந்த சீன்ல இந்த ரீனாங்கிற பொண்ணு சூப்பரா நடிச்சிருப்பா. பாவம் நல்ல பையன் செத்து போயிட்டான். மத்தவங்க எல்லாம் தலை தெறிக்க ஓடி வந்து அந்த போலீஸோட கார்ல ஏறிக்கிறாங்க. தப்பிச்சு போலான்னு பார்த்தா கார் ஸ்டார்ட் ஆகல. சீக்கிரம் காரை எடு எடுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. காருக்கு பின்னாடி அந்த பேய் நடந்து வருது. ஆர்த்தூர் பார்த்துட்டு அந்த பேய் வருது வருதுன்னு சொல்றான். அப்படியே காருக்கு சைட்ல வந்து கண்ணாடி தடவிக்கிட்டே வருது. அந்த பாட்டி சைட்ல தான் உட்கார்ந்து இருப்பாங்க. டக்குனு
டோரை திறந்து அவங்களை இழுத்துட்டு போயிருது. அதுக்கப்புறம் டோரை வேகமா சாத்தி விட்டதுல ரீனாவோட மூக்குல அடிச்சு பொல பொலன்னு ரத்தம் வருது. தன்னோட பாட்டியை இழுத்துட்டு போயிருச்சு அப்படின்னு போலீஸோட லத்தியை எடுத்துக்கிட்டு ஆர்த்தரும் காரை விட்டு வெளியே போயிடுறான். போகாதான்னு சொன்னாலும் கேட்கல, போயிட்டான். அவன் போறதுக்குள்ள அந்த பாட்டியோட கழுத்தை பிடிச்சு தூக்கி பிச்சு எடுத்துருது. பாட்டியும் செத்து போயிட்டாங்க. அகூஸ் லத்தியை வச்சு அடி அடின்னு அடிக்கிறான். அவனையும் சும்மா விடுமா? கழுத்தை பிடிச்சு தூக்கிட்டு வந்து கார் மேல ஒரே அடி அடிச்சு அவனோட தலையும் பிச்சு எடுத்துருச்சு. அவன் தலையை கையில எடுத்துட்டு வந்து அவங்க முன்னாடி காட்டி என்னோட தலையங்க அதை திருப்பி கொடுங்கன்னு கேட்டுட்டு அப்படியே மறைஞ்சு போயிடுது. இந்த மாதிரி நொடிக்கு நொடி பரபரப்பான சமயத்துல பாட்டியும் பேரனும் தலை இல்லாம ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க. காரை விட்டு எல்லாரும் வெளியே ஓடி போயிடலான்னு தாத்தா சொல்றாரு. இல்ல, கண்டிப்பா அந்த பேய் கொன்னுடும், அதனால எல்லாரும் உள்ள போயிடலாம், அந்த சிலைக்குள்ள இருக்கிற உடம்ப எரிச்சிடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. ஆமா, அதுதான் கரெக்ட்னு வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த சிலை அதே இடத்துலதான் இருக்கும். அந்த இவானாவோட வெட்டப்பட்ட தலை பின்னாடி இருக்கிற கிணத்துக்குள்ள இருக்குது, அதையும் எரிக்கணும்னு சொன்னதும் சரி அங்கேயே போய் எரிச்சிடலான்னு கிணத்துக்கிட்டே தூக்கிட்டு போறாங்க. கோடாரி எடுத்துட்டு பீஸ் பீஸா அடிச்சு உடைக்கிறாங்க. சரியான நாத்து அடிக்குது. ஹீரோயின் சொன்னது உண்மைதான். பெட்ரோலை ஃபுல்லா ஊத்தி நிரப்பிட்டு அந்த கிணத்துக்குள்ளேயே போட்டுடலாம், இந்த உடம்போட சேர்ந்து அந்த தலையும் எரிஞ்சு போயிடும் அப்படின்னு ஐடியா பண்ணி அந்த செதஞ்ச உடம்ப எடுத்துட்டு வந்து கிணத்துக்குள்ள போட்ட பிறகு பத்த வைக்க எதுவுமே இருக்காது. உடனே போலீஸும் தாத்தாவும் நாங்க போய் லைட்டர் எடுத்துட்டு வரோன்ட்டு போயிருவாங்க. இப்போ இவங்க 3 பேர் மட்டும்தான் தனியா இருக்கிறாங்க. கரெக்டா அந்த பேய் வந்துருச்சு. என்னோட உடம்ப என்ன பண்றீங்கன்னு ஹீரோயின் கழுத்தையும் தம்பியோட கழுத்தையும் பிடிச்சி தூக்கி நிறுத்திக்கிச்சு. ரீனாவும் கோடாரி எடுத்துட்டு வந்து அந்த பேயோட முதுகுல ஒரே போடு. அவ வெட்டன போர்ஸ்ல அந்த பேயோட சேர்ந்து 2 பேரும் கிணத்துக்குள்ள விழுந்துடுறாங்க. நல்ல வேளையா கிணத்துக்குள்ள தண்ணியும் இல்ல, கொஞ்சமா சேறு சகதியுமா இருக்கனால 2 பேருக்கும் பெருசா ஒண்ணும் அடிபடல. தம்பியோட குரலும் கேக்குது. ஃபுல்லா இருட்டா இருக்கனால ஒண்ணுமே தெரியல. அப்போன்னு பார்த்து கையில ஏதோ தட்டுப்படுது. அப்படியே கையில எடுத்து பார்த்தா அந்த பேயோட தலையை தான் வச்சிருப்பா. என்னோட தலையை கொடுத்துரு அப்படின்னு பேசினதும் பயந்துட்டு தூக்கி போட்டுறா. மின்னல் வெளிச்சத்துல அந்த பேயோட உருவம் மட்டும் அப்பப்போ தெரியுது. இப்படியே மரண பீதியில் இருக்கிறப்போ அந்த கோடாரியும் கையில கிடைக்குது. இந்த டைம் அந்த பேய் வரும்போது கோடாரியை வீசுவா. அது தெரியாம அவன் தம்பி பக்கத்திலேயே போய் வெட்டி நிக்கும். அதை பார்த்ததும் தம்பிக்காரன் பயங்கரமா கத்திடுறான். ஐயோ, நம்ம தம்பியை தான் வெட்டிட்டோமோன்னு அழுகுறா. மேல இருக்கிறவங்களும் லைட்டர் கொண்டு வந்துட்டாங்க. கீழே போட்டதும் எப்படியோ கையில எடுத்துக்கிறா. கரெக்டா பின்னாடி வந்த அந்த பேய் கழுத்தை பிடிச்சி நெரிக்குது. எப்படியோ தம்பிக்காரன் அந்த லைட்டர் எடுத்து கஷ்டப்பட்டு நெருப்பு வர வச்சு பத்த வச்சதும் அந்த பேய் ஹீரோயின் கழுத்தை விட்டுருச்சு. உடம்பும் தக தகன்னு எரிய ஆரம்பிக்குது. அப்பவும் பேய் வர்ற மாதிரி தெரியல. மீண்டும் அவ தலையை பிடிச்சி பிச்சு எடுக்க பாக்குது. பக்கத்துல ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறா. ஒரு ஷார்ப்பான கட்டை மாதிரி கிடைக்குது. அதை வச்சு நங்கு நங்குன்னு குத்துறா. அப்படியே வெடிச்சு காத்தோட காத்தா கரைஞ்சு போயிருச்சு. எப்படியோ கடைசியில இவானாவோட ஆவியும் அழிஞ்சிருச்சு. அவளோட சாபமும் நீங்கிருச்சு. அவ்வளவுதான். எல்லா பிரச்சனையும் ஒரே இரவுல முடிஞ்சு போனாலும் உயிர் பலி ஆனதுதான். போலீஸும் வந்துடுறாங்க, ரெஸ்கியூ பண்றாங்க. அப்புறம் எல்லாரும் அந்த இடத்த விட்டு காலி பண்ணிட்டு போற மாதிரி காமிச்சு இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. இதே மாதிரி அடுத்தடுத்த படங்கள் நம்ம சேனல்ல வரப்போகுது. உங்களுக்கு எந்த மாதிரி படங்கள் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அதையும் நம்ம சேனல்ல போடுவோம். அப்படியே வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பா ஒரு லைக் பண்ணிருங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until stay tuned. Bye bye.